Welcome to Medias. Hi guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து exercise 7.1ல question number 6. A girl wishes to prepare birthday cakes in the form of right circular cones. So நம்மளோட hint word வந்து right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 cm square. Then how many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஸோ நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. யூஸிங் அ ஷீட் ஆஃப் பேப்பர் ஹூஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் வேர்டு வந்து ரைட் சர்க்குலர் கோன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஏரியாவும் 5720 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அப்படி தானே? ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஸ்லாண்ட் ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ரைட் சர்க்குலர் கோனுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்னாலே நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் தேவை, தட் இஸ் எல் வந்து நம்மளுக்கு தேவை, அப்படி தானே? ஸோ தேர்ஃபோர் எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது, அப்படி தானே? ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு 5. ஸோ தேர்ஃபோர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 plus 144 that is equal to root of 169. அப்படி தானே? root of 169 நம்மளுக்கு ஈஸி, 13 into 13 தான் 169, அப்படி தானே? ஸோ therefore slant height L is equal to 13 centimeter. ஸோ slant height நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அப்படி தானே? ஸோ எவ்வளவு கேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க, அப்படி தானே? ஸோ இதுக்கு நம்ம போட போகிற ஃபார்முலா வந்து என்னென்னா ரெக்யர்ட் நம்பர் ஆஃப் கேப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேப்பர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஒன் கேப், அப்படி தானே? இதுதான் நம்ம எவ்வளவு கேப்ஸ் தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூஸிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர் ஹூஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேப்பர் வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்படி தானே? இப்போ ஏரியா ஆஃப் ஒன் கேப்புக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்? பை ஆர்எல்னு போட்டுக்கலாமா? ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பேப்பர் வந்து 5720 டிவைடட் பை பை ஆர் எல்லுன்னு போட்டுக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 5720 டிவைடட் பை நம்மளுக்கு பைக்கு பதிலாக 22 டிவைடட் பை 7ன்னு தெரியும், ஆருக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்னு, அண்ட் எல்லுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க 13 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே? ஸோ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 5 இன்ட்டு 13ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து எவ்வளவு அப்படின்னா 4004 டிவைடட் பை 143 நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு 28 கேப்ஸ்ன்றது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு the whole divided by 7 இருக்கும். அப்புறம் இங்கே மேலே கொண்டு போகும்போது இங்கே மேலே 7 ஆகும், டிவைடட் பை 1430 வரும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி போடும்போது 28 கேப்ஸ்ன்றது நம்மளுடைய ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு நம்மளுக்கு மார்க் உண்டு. ஸோ தேர்ஃபோர் required number of caps is equal to 28 அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்
கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேர்ள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கேப்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்து ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்மில் வந்து கேப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறான். யூஸிங் அ ஷீட் ஆஃப் பேப்பர் ஹூஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயரோட ஒரு பேப்பரை வச்சு அவள் வந்து அந்த கேப்பை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த ஸோ ஹவு many கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் 5 சென்டிமீட்டராகவும் ஹைட் 12 சென்டிமீட்டராகவும் இருக்கிற பட்சத்தில் எத்தனை கேப்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியுன்றதை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் நம்ம அதில் ஸ்லாண்ட் ஹைட் எல் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா, அதாவது ரெக்யர்ட் நம்பர் ஆஃப் கேப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேப்பர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் 1 கேப்னு போட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக 28 கேப்ஸ்ன்னு கிடைக்குது. அந்த ஆன்சரை தூக்கி நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். பிகாஸ் ஆன்சர் கேரிஸ் அ மார்க். ஓகேவா?